இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதை எடுத்து கொடுங்க. ஒரு நிமிஷம். அம்மா ஃபோன் பண்றாங்களே, அட்டென்ட் பண்ணலாமா வேண்டாமா? அம்மா சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லடா, பொண்ணுங்களுக்கு நிச்சய புடவை எடுக்க கடைக்கு வந்திருக்கோம். எந்த கடைக்குமா? நம்மளோட ஃபேவரட்டான கடை ஸ்ருதி சில்க்ஸுக்கு தான். ஸ்ருதி சில்க்ஸா? ஒண்ணு இல்ல சாரி. என்னாச்சுடா? நீ கொஞ்சம் இங்க வந்துடுறியா? பொண்ணுங்களுக்கு புடவை பிடிச்சா போதும்னு நான் நினைச்சேன். ஆனா மாப்பிள்ளைங்களும் புடவைய ஓகே பண்ணணும்னு பல்லவி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ, அந்த பல்லவிக்கு ஒரு வேலையே இல்ல. மா, இப்ப என்னால அங்கெல்லாம் வர முடியாதுமா. உன் அண்ணனுக்கு போன் பண்ணா அவ ஆபீஸ்ல இருக்கிற, போன்ல அனுப்புங்கன்னு சொல்றான். நீ எங்க இருக்க? நானும் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேம்மா. எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. அம்மா, நீங்க எனக்காக செலக்ட் பண்ணா எனக்கு ஓகே தான். நான் வச்சிடுறேம்மா. ஓகே, பை. அம்மா இசை, நான் விஷாலோட நம்பரை உனக்கு அனுப்புறேன். உனக்கு பிடிச்ச புடவையா 2-3 புடவைய அவனுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி வை. எது பிடிச்சிருக்குன்னு கேளு, சரியா? பார்த்திபா, என் தங்கமே, என்னடா இதெல்லாம்? என்னம்மா, என்னாச்சு? என்ன சத்தம்? பார்த்திப போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு சிந்தாமணி. அம்மா, அண்ணன் போட்டோ இப்படி தானா கீழே விழுந்து உடையுதுன்னா என்ன அர்த்தம்? அண்ணன் கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல துடிக்கிறாரு, ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு, அதான் இப்படி நடக்குது. எனக்கும் அப்படித்தான் தோணுது சிந்தாமணி. கொஞ்ச நாளா அடிக்கடி என் கனவுல பார்த்திப வரா. இப்போ போட்டோ வேற விழுந்து உடைஞ்சிருச்சு. நீ சொல்ற மாதிரி ஏதோ சொல்ல வரான்னு தோணுது. ஆமாம்மா, நம்ம வேணும்னா இறந்தவங்களுக்கு குறி கேட்கிறவங்கள போய் பார்க்கலாம். அவங்க கிட்ட போனா அண்ணன் என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சுபத்ரா வந்ததும் நாம போய் பார்க்கலாம். அம்மா, அவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்கம்மா. அண்ணன் ஏதோ அவசரமா சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒருத்தங்களை தெரியும், நம்ம அவங்கள போய் பார்ப்போம். இப்பவே போலாம். லேட் பண்ணா அண்ணன் என்ன சொல்ல வரான்னு புரியாது. அம்மா, போலாமா? சரி. என்ன ஸ்ரீஜா, இதுல எது பிடிச்சிருக்கு? எனக்கு உனக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா? எனக்கு இது ஒண்ணு போதும். ஒரு ஷோ. ஓகே, எங்கே வெயிட் பண்ணு, நான் போய் பில் போட்டு வந்துடுறேன். அம்மா, அண்ணம்மா.
செம மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன பண்றது? எல்லாரும் மொத்தமா என்னத்தான் பாக்குறாங்க. சமாளிப்போம். என்ன விஷால், வெளிய இருக்க? பிஸியா இருக்கன்னு சொன்ன, கடைக்கு வந்திருக்க? அது அம்மா, அது வந்து நான் நான் ஓஹோ, ஏய் மங்க 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 இங்க வா. என்ன இருக்கும்? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? இரு, தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். தண்ணி எல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், நீங்க வா. வா, முக்கியமான விஷயம் வா. அக்கா வா. என்ன எதுக்கு இப்படி அட, இழுத்துட்டு போற? நாங்க நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்க போனோம்ல, ஆமா. அத சொல்லதான் கூப்பிட்டேன். என்ன இருக்கும்? புடவை எல்லாம் காஸ்ட்லியா எடுத்தியா? இந்த மாதிரி டயத்துல தான் நாம நம்ம வேலையை காட்டணும். மிஸ் பண்ண கூடாது இருக்கு. அட நீ வேற, காஸ்ட்லியா தான் எடுத்தோம், அத சொல்லதான் நான் வர சொன்னேன். ஆ? என்ன புடவை? ஒரு 50,000 60,000 இருக்குமா? நீயும் தாராளமும் அதை விட காஸ்ட்லியா எடுத்தோம். அதை விட காஸ்ட்லியாவா? என்ன 1,00,000 ரூபாவா? அதுக்கும் மேல. ஆ. ருக்கு, என் பிச்சைக்கார புத்திக்கு இதுக்கு மேல யோசிக்க தெரியல. எவ்வளவுக்கு எடுத்தீங்க? நீயே சொல்லிடு. ஒவ்வொரு புடவையும் 5 லட்சம் ரூபா. 5? என்னது? ஒரு புடவை 5 லட்சம் ரூபாவா? அக்கா என்னாச்சு? அதிகம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். நிச்சயதார்த்த புடவையெல்லாம் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா அதை மட்டும் தான் சொல்லணும். விலையெல்லாம் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா இப்படித்தான். புடிச்சிருக்கா நல்லா இருக்காங்கிறது மட்டும் இல்ல, விலையும் முக்கியம் தான். சினிமாக்காரங்க 50,000 ரூபாய்க்கு புடவை கட்டினாலே நான் வாய் அடிச்சு பாப்பேன். இன்னைக்கு என் பொண்ணு 5 லட்சம் ரூபாய்க்கு புடவை கட்ட போறா. எப்பேற்பட்ட குடும்பத்துல வாழ போறான்னு நினைச்சா என்னால நம்பவே முடியலங்க. என்னாலயும் நம்ப முடியல ருக்கு. ஸ்பீக்கர்ல போடுறேன். விஷால் ஐயோ, நார்மல் கால் போச்சு. கால் பண்றாரே. ஐயோ, என்ன பண்றது? பேசாம காது கேட்காத விஷயத்த சொல்லி வீடியோ கால் பண்ண சொல்லலாமா? என்ன பண்றது? வர்ஷினி கிட்ட கேட்போம். வர்ஷினி, ஐயோ வர்ஷினி, அவ எங்க போயிட்டா? ஐயோ, நமக்கு விஷால் வேற கால் பண்றாரு. நான் இப்ப எப்படி பேசுவேன்? நார்மல் கால்ல பேசினா எனக்கு எப்படி கேட்கும்?